சிறுவர்களுக்கு ஏற்படும் புற்றுநோயினை குணப்படுத்தும் ஆற்றல் எம்மிடம் இருக்கிறது. மேலும் குழந்தை பருவத்தின் போது ஏற்படும் புற்றுநோய்களை தடுப்பதற்கான இயலுமை அவ்வளவாக இல்லை. காரணம், அதற்கான காரணிகள் அடையாளம் காணப்படவில்லை. திடீரென ஏற்படுகின்ற நிலைமை காரணமாக சிறுவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர். எனவே குழந்தை பருவ புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து விரைவில் அதற்கான சிகிச்சைகளை உரிய முறையில் பெற்றுக்கொள்வதன் மூலம் அதனை இலகுவில் குணப்படுத்தலாம். பல நாட்களாக உடலில் கட்டிகள் ஏற்படுமாயின் அல்லது அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுமாயின், கிருமிகள் உடலுக்குள் சென்று சளி ஏற்படுமாயின் அல்லது உடலில் காயங்கள் ஏற்படுமாயின் அது குருதி புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருக்க முடியும். மேலும் சிறுவர்களின் குருதியின் அளவு வளமையை விட குறைவாகவோ அல்லது சிறுவர்கள் குருதிச்சோகையால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, சிறுவர்கள் சாப்பிடவில்லை என்றாலோ அதுவும் சில சமயங்களில் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். நாம் கண்டறிந்த ஒரு விடயம் என்னவெனில், இவ்வாறு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்கும். ஆனால் இது கீழ்வாதமாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் எவருக்கும் வலிப்பு இல்லை என்றாலும் சிறுவர்களுக்கு வலிப்பு இருந்தால் அது மூளை நோய்க்கான அறிகுறியாக இருக்க முடியும். சிறுவர்கள் அடிக்கடி சிறுநீர் கழித்தல், சிறுவயதில் பருவமடைதல் போன்ற ஹார்மோன் மாற்றங்களும் மூளை புற்றுநோய்க்கான காரணமாக இருக்கலாம். எனினும் மூளை கட்டிகளை கண்டறிவது கடினமான ஒன்றாகும். எனவே அனுபவம் வாய்ந்த வைத்தியரை நாடுவது அவசியமாகிறது.